சென்னை காரப்பாக்கத்தில் அமைந்துள்ள சென்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று மாணவ மாணவிகளுக்கு பைஜூஸ் நிறுவனத்திலிருந்து பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. இக்கல்லூரியில் இருந்து பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட 30க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு தங்கவேலு கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு KV தங்கபாலு பணி நியமன ஆணைகளை வழங்கி மாணவர்களுக்கு பணி குறித்த ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய திரு KV தங்கபாலு மாணவ மாணவிகள் தங்களது நேரத்தை நல்ல முறையில் சரியாக பயன்படுத்தி திறமையை மேம்படுத்தி முன்னேற வேண்டும் என தெரிவித்தார். உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தினால் அடுத்தடுத்த கட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பும் வசதியும் அதற்கான வேலைக்கான பணமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய நேரத்தை முழுமையாக உங்களுக்காக செலவு செய்ய வேண்டும், உங்கள் குடும்பத்துக்காக செலவு செய்ய வேண்டும், உங்களுடைய எதிர்காலத்தில் செலவு செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த முயற்சியிலே வெற்றியடையாதவர்கள் அடுத்த முயற்சிக்கு அவர்களே இங்கே வருவார்கள் என்று சொன்னார்கள். அதே போல மற்றவர்களும் வருவார்கள். அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும், அதற்கு பயிற்சி எடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டுகிறேன். நிகழ்ச்சியில் பேசிய பைஜூஸ் குழுமத்தின் சென்னை கிளை பொறுப்பாளர் திரு அகிலன் வாசுதேவன் படிக்கும் போதே வேலை பற்றிய திறனை பெற்றுத்தரும் நிறுவனமாக பைஜூஸ் நிறுவனம் திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து வில் நோ தட் படிக்கும் போதே ஒர்க் பண்ணுங்கிறது மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லையும் 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. பட் ஒன்லி இன் இந்தியா படிக்கும் போது யாருமே ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஸோ டு பிரிங் தட் கல்ச்சர் ஹியர் we have started some campaign called LSP, which is like நீங்கள் படிக்கும்போது you will be able to work பார்ட் டைம் ஆகும். ஓகே, ஸோ பேசிக்காக நீங்கள் படிக்கும்போது உங்களோட ஃபினான்சஸ் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை மூவிங் ஃபார்வர்ட் நீங்கள் காலேஜ் முடிக்கும்போது உங்கள் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் பெட்டராக இருப்பீங்க. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் திரு வெங்கடேஷ் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இதனிடையே பணி நியமன ஆணை பெற்ற மாணவ மாணவிகள் தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். வச்சாங்க அதில் வந்து செலக்ட் ஆகிட்டேன். இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு குரூப் டிஸ்கஷன் வச்சாங்க, அதுக்கப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் டிஸ்கஷன் வச்சாங்க. அதில் வந்து செலக்ட் ஆகிட்டு இன்றைக்கி வந்து ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு